கேழ்வரகு பன் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாங்க, ரொம்ப கட்டியும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை மூடி போட்டு ஊற விட்டுறலாம். நல்லா ஊறிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம். அடுத்தது கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கேரட், உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா வதக்கினா போதும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பச்சட்டி எடுத்துக்கோங்க. ஆப்பச்சட்டியில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1½ கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. நமக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா சாஃப்டான கேழ்வரகு பன் தோசை ரெடி. தேங்காய் சட்னியோடு இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும்.